ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட் ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் பென் ஸ்டாண்ட் ஒன்று பேசிக் நாட் பிஸ்கட் நாட் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பென் ஸ்டாண்டில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பிளெயின் ஒயர் அண்ட் டிஸ்கோ ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்கோ ஒயரில் பிஸ்கட் நாட் போடும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம சேனலில் நியர்லி 30 வெரைட்டிஸுக்கு மேலே என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பென் ஸ்டாண்ட் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வயர்ஸ் பார்த்திங்கன்னா, பிளாக் கலர் பிளெயின் ஒயர் பார்த்திங்கன்னா 5 வயர்ஸ் 5 அடியிலும், கிரே கலர் மெட்டாலிக் டிஸ்கோ ஒயர் பார்த்திங்கன்னா 10 வயர்ஸ் 4 அடியிலும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ண வயசை 2 வயசாக எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பேசிக் நாட் போட்டுக்கலாம். இந்த டிஸ்கோ ஒயருக்கும் பிளெயின் ஒயருக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டரில் வந்து ஒரு லைன் வந்துகிட்டே இருக்கும் டிஸ்கோ ஒயரில். இதுதான் வந்து நம்ம ஆரம்பத்துலலாம் வந்து பிகினிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி வாய்ஸ் தான் கிடச்சிட்டு இருந்தது. நம்ம இதில் தான் பேஸ்கட்ஸ் எல்லாம் போட்டுட்ருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா 2 நாட்ஸும் ஒரு ஒயரும் இருக்கும். கிரே கலரில் 5 நாட்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பிளாக் கலரை பேஸாக வச்சு நம்ம தொடங்கலாம். இந்த மாதிரி 2 நாட்ஸ் எடுத்து கிராஸாக வச்சு 3ஆவதாக ஒரு நாட் போடுங்க. மறுபடியும் இன்னும் ஒரு ஒயர் இருக்கும், நம்ம அதை இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடலாம். இந்த பென் ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து பேசிக் நாட்லேருந்து சிவன்கன் நாட்டு, ஆம்லா நாட்டு, ஜாஸ்மின் நாட்டு, ஹாஃப் பிஸ்கட் நாட்டு, பீட் நாட்டு, ஸ்ட்ரைப்பு டிசைன், ஹாஃப் அண்ட் ஆஃப் டிசைன், டியூப் டிசைன், பீட்ஸ் டிசைன், ஃப்ளவர் டிசைன், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் டுட்டோரியல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மிக்சட் நாட்ஸ்னு எல்லா வெரைட்டிலையும் இருக்குது. ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 5 நாட்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் வெளிப்பகுதியில் கிராஸாக சுற்றி வர வயசு இருக்குது பாருங்கள். அதுலேயும் வந்து நம்ம நாட்ஸ் போட்டுடலாம். இந்த பிகினர்ஸுக்காக எல்லா டைப் ஆஃப் நாட்ஸ்லேயும் மினி பாஸ்கட் டுட்டோரியல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில். இதே மாதிரி நம்ம சுற்றி வர போட்டு முடிக்கணும். நல்லா டைட்டாக போட்டு வாங்க. ஒரு ஸ்டார் ஷேப்பில் நமக்கு டிசைன் கிடைக்கும். இதுக்கப்புறம் இந்த நாட்ஸ் வந்து கிரே கலரில் டிஸ்கோ ஒயரில் போட்டு வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணி குமிழ்கள் வந்து சுற்றி வர போட்டு முடிக்கணும். இந்த மாதிரி பென் ஸ்டாண்ட்லாம் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ரோல் இருந்தால் போதும், நம்ம அழகாக ரெடி பண்ணிடலாம். ஒரு 1 ஹவர்லேயே கூட நம்ம போட்டு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 2 நாட்ஸ் போடணும், மறுபடியும் 2 நாட்ஸ் போடணும், கடைசியாக ஒரு நாட் போட்டால் குமிழ் வந்து கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஒயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா முதல்லாம் வந்து இந்த டிஸ்கோ ஒயர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பிளெயின் ஒயர் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் ஒயர்ஸ் எல்லாம் இன்றைக்கெல்லாம் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹாஃப் அண்ட் ஆஃப் டிசைனில் கிடைக்குது, மெட்டாலிக் ஒயர்ஸ் கிடைக்குது. அது போக இப்போ வந்து அட்வான்ஸ்டாக பார்த்திங்கன்னா சமிக்கி ஒயர்னு சொல்கிறாங்க, கில்ட்ரிங் ஒயர்னு கூட சொல்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் கூட அட்வான்ஸ்டாக வந்துருச்சு. ஒயர்ஸ்லேயே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டியாக இருக்குது. நம்மளும் வந்து எல்லா டைப் ஆஃப் ஒயர்ஸ்லையும் ட்ரை பண்ணி போட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் வந்து சுற்றி வர நம்ம ஒரு வருஷ குமிழ்கள் போட்டு முடிக்கணும். இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 2 குமிழ்களுக்கு சென்டரில் வயர்ஸ் வரும். அதை கிராஸாக போகிற வயசில் 4 வயசு யூஸ் பண்ணி போடுற பிஸ்கட் நாட் போடணும். இந்த 2 வயசை ஃபஸ்ட்டு வந்து லூப்பாக மடிச்சுக்கோங்க. ஆப்போசிட் போகிற ஒயரை சுற்றி கொண்டு வாங்க. மறுபடியும் கீழே இருக்கிற ஒயரை மேலே கொண்டு வந்து அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு மறுபடியும் இந்த லூப்பில் வந்து சுற்றி கொண்டு வந்த ஒயரை வந்து விட்டுடுங்க. அதையும் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. மறுபடியும் மேலே இருக்கிற ஒயரை கீழே கொண்டு வந்து ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு மறுபடியும் 2வது ஒயரை மறுபடியும் இந்த 2 லூப்பையும் சுற்றி கொண்டு வந்து அதையும் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு கீழே இருக்கிற ஒயரை மேலே கொண்டு வந்து மறுபடியும் சுற்றி கொண்டு வந்த ஒயரை இந்த 2 லூப் வழியாக விட்டு எடுத்து மெல்ல டைட் பண்ணுங்கள். இது அப்படியே வந்து கீழே கொண்டு வந்து மெல்ல இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. நமக்கு பாருங்கள் டிஸ்கோ ஒயரில் எவ்வளோ அழகாக வந்து பிஸ்கட் நாட் கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம பிளெயின் ஒயராக போடுறக்கும் இந்த டிஸ்கோ ஒயரில் போடுறக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிஸ்கட் நாட்டு அது ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இது ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லுக்காக இருக்கும். இந்த டிஸ்கோ வயரில் பிஸ்கட் நாட் போடும்போது நான் அதனால தான் இதை ட்ரை பண்ணி இந்த பென் ஸ்டாண்டில் போட்டிருக்கேன். இதுவுமே வந்து நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து இந்த 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ்டு கலரில் நம்ம நாட்ஸ் போடும்போது இந்த பார்டர் டிசைனில் பிஸ்கட் நாட் வந்து நமக்கு அழகாக கிடச்சிடும். இதே மாதிரியே அப்படியே சுற்றி வர இந்த வரிசையை போட்டு கொண்டு வரணும். இது வந்து கிராஸ் கட் மெத்தடில் போட்டதுனால ரன்னிங் ஒயர் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வரிசைகளை இதே மாதிரி கிராஸாக போகிற வரிசை யூஸ் பண்ணி நாட்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணி ஹைட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. நல்லா டைட்டாக போட்டு வாங்க. இந்த மாதிரி தான் கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், நான் இந்த ஒரு வரிசையை சுற்றி வர போட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் எல்லா டைப் ஆஃப் பாஸ்கெட் டுட்டோரியல்ஸும் இருக்குது. தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த பென் ஸ்டாண்ட் வந்து ஹைட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. மீதி இவ்வளோ வாய்ஸ் எல்லாம் இருக்குது. இதை வந்து அப்படியே வந்து உள்ளே பார்த்த மாதிரி கிராஸாக போகிற நாட்ஸில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஈவனாக கட் பண்ணி விட்டோம்னா பென் ஸ்டாண்ட் வந்து நமக்கு அழகாக கிடச்சிரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வரிசையில் வந்து அப்படியே வந்து கிராஸாக போகிற லைனில் வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 பிஸ்கட் நாட் வந்து நமக்கு கிடைக்கும். பார்க்கவே பாருங்கள், இந்த டிஸ்கோ வயரில் பிஸ்கட் நாட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் ஃபினிஷிங்கில். இந்த திங்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது உள்ளே வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்ட்ஸை கட் பண்ணி உள்ளே வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா திங்ஸ் எல்லாம் எதுவும் விழுகாது. மல்டிபர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கிஃப்ட் கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இந்த மாதிரி மெட்டாலிக் கலர் டிஸ்கோ வயரில். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.